எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஜிஎஸ்டி அந்த வரிய கம்மி பண்ணாங்க இல்லையா? இத்தனை வருஷம் கழிச்சு. அதுக்காக ஒரு பெரிய நன்றி முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். சொல்லி தான் ஆகணும். அதுலலாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா என்னமோ இதுக்கு முன்னாடி நேருவும், காந்தியும், வாஜ்பாயும், மன்மோகன் சிங்கும் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஜிஎஸ்டிய போட்டு நம்மள கொலையா கொண்ட மாரியும், ஐயா மோடி வந்து கிருஷ்ண பரமாத்மா மாரி இந்த பாஞ்சாலிக்கு சேலைய குடுத்து காப்பாத்துவாப்புல இல்ல, அந்த மாரி நம்மள வந்து ஜிஎஸ்டிய கம்மி பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மறுவாழ்வு குடுத்த மாரி, அதாவது இவங்க கிட்டேருந்து எல்லாம் மீட்டு கொண்டாந்து நம்மள ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்க போற மாரி பில்டப்ப குடுக்குறாய்ங்க சார். இந்த ஜிஎஸ்டிய எவன் கொண்டு வந்தது முதல்ல? இல்ல தெரியலப்பா. எனக்கு என்னமோ எவனோ ஒருத்தன் கொண்டு வந்த மாரி. பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வந்தது ஐயா மோடி இப்ப மாத்துன மாரி பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. யாரு கொண்டு வந்தது? பாம இவங்களே கொண்டு போய் வப்பாங்களாம். அந்த டயலாக் இப்ப தான் மேட்ச் ஆகுது. அப்புறம் இவங்களே தேடி போயிட்டு அத எடுப்பாங்களாம். வச்சவனே எடுக்க வேண்டிய காரணம் என்ன? என்னைக்காச்சும் எதையாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அட அதெல்லாம் விடுங்க சார். மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாய்ங்க. வெங்காயம் வாங்குறதுக்கு வக்கு இல்லாம கிடக்குறாய்ங்க. வாங்க முடியல. அநியாயத்துக்கு விலையா இருக்குது அப்படின்றப்ப, நான் வெங்காயம் சாப்பிடுறதே இல்லையே. சொன்னாவல்ல. யாரு சொன்னா? அந்த திமிரா, அந்த நக்கலா, அந்த அதிகாரத்தோட சொன்னாகல்ல. ஏங்க இந்த பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் விலை ஏறுது. வீட்ல அவன் அவன் சமைக்கவே முடியாம அத பத்தியெல்லாம் என்னங்க கவலை இருக்கு? அதெல்லாம் பரவாயில்லைங்க. நாட்டுக்காக ஒரு தியாகத்த பண்ணதா நெனச்சுக்கங்க. சொன்னாங்கப்பா எல்லாரும். ஆனா அப்பயெல்லாம் ஆமாங்க. வரி குறைக்கிறாங்கன்றப்ப, உண்மையிலே எனக்கு அது எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த ஐசியூல சாக கிடக்குறான் பாரு, இழுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போனா போதுன்னு பால் ஊத்துவாங்கல்ல போறதுக்கு. அதே மாரி தான் இந்த வரி குறைப்பு இருந்துச்சு. ஆனா இந்த வரி திருடங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குறப்ப, உண்மையிலே சரி ரைட்டு போய் தொலையுது, என்னத்த பேசி தொலைவோம்னு தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு அம்மா ஒரு காரியம் பண்ணாங்க பாருங்க. கடகடையா ஏறி போயி, எல்லோரும் கொண்டாடுவோம் ஐயா மோடியின் பேரை சொல்லிட்டு இந்த ஜிஎஸ்டி கம்மி நல்லா இருந்துச்சா? எவ்வளோ இப்பல்லாம் எவ்வளோ விக்கிறீங்க? நெறைய வியாபாரம் ஆகுதா? அப்படின்ற மாரி ஐயா ஏன் மூஞ்சி ஐயாவோட ஃபோட்டோவ ஏன் முன்னாடி போடல பேக்கரி முன்னாடி? சொல்லுங்க. அப்படின்ற மாரி அந்த அம்மா போணுச்சு. அந்த இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் ஸ்பார்க் ஆயிருச்சு. இந்த வரி திருடங்களோட அந்த நரி வேலை. இதனால யாருக்கு பிரயோஜனம்? அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நம்ம அறிவுக்கு எட்டுன அளவுக்கு பார்த்துருவோம். பார்த்துருவோமா? Taste Daily. Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஒரு மதுரையில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இது நடந்துச்சு. இந்த உணவு பொருள் அந்த இது மாநாடு ஒன்று நடந்துச்சு. அதுக்கு அந்த அம்மாவை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே அவங்க இந்த ஜிஎஸ்டிக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் வானதி அக்கா இன்னைக்கு ஒன்று பண்ணாங்க. அங்கே நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்கு, இந்த இந்திய மக்கள் பட்ட பாடு இருக்கு இந்த ஜிஎஸ்டினால, அது ஏதோ நீங்கள்லாம் வந்து ஐயா மோடினாலேயோ இல்லை பாஜகனாலேயோ இல்லை இந்த ஒன்றிய அரசுனாலேயோ இல்லை அன்னைக்கு ஐயா அந்த அருண்ஜேட்லி இருந்தார் அவராலேயோ அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இவங்க யாருமே அதுக்கு காரணம் கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டோட மினிஸ்டர்ஸ், அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் எங்களை கட்டாயப்படுத்தி இப்படி ஒரு முடிவையே எடுக்க வச்சாங்க. அவங்க மட்டும் எங்களை வந்து கொஞ்சம் அழுத்தாம இருந்திருந்தா நாங்க இந்த மாதிரியெல்லாம் காரியத்தை செஞ்சே இருக்க மாட்டோம். எங்களை மட்டும் ஏன் திட்டுறீங்க அப்படின்ற மாதிரியே தான் நிர்மலா சீதாராமன் அம்மையார் கேட்டாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது எங்களுடைய தனிப்பட்ட முடிவு கிடையாது. முழுக்க 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 இது வந்து எல்லா மாநிலமும் சேர்ந்து எடுத்த முடிவு. இவங்க ஏதோ வந்து அவங்கள்ட்ட கருத்து கேட்காம கூட்டத்தை விட்டு கிளம்பவே மாட்டாங்க. அதையெல்லாம் நோட் பண்ணி அதெல்லாம் ஒட்டுக்கா உள்ள உட்கார்ந்து தான் ஒரு முடிவை எடுப்பாங்க. யார் மனசும் நொந்துடக்கூடாது இல்லையா? அப்புறம் ஏப்பா பாராளுமன்றத்தில் அவ்வளோ பேரை வெளியில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லா பில்லையும் பாஸ் பண்ணீங்க? இல்லை தெரிலப்பா. அதாவது எல்லாரையும் நாங்கள் வந்து மதிக்கிறோம், நாங்கள் செய்கிறோம், நாங்கள் நினச்சது தான் நாங்கள் செய்வோம் அப்படின்லாம் நாங்கள் எதுவுமே நினச்சது கிடையாது
அப்படின்னா அவங்களெல்லாம் உள்ள உட்கார வச்சுட்டு அவங்க கருத்தையும் கேட்டு எல்லாரும் ஒரு மனசால நீங்க பண்ணியிருக்கணும். இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அவங்க வந்து சொல்லி எல்லாருக்கும் வந்து கடிதம் எழுதியிருக்காங்களாம். கைப்பட தனிப்பட்ட முறையில் ரொம்ப நன்றி ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு. நாட்டுக்கு நல்லதா இருந்தா எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கத்தான் செய்வாங்க. நாசம் பண்றதா இருந்தா எவன் தான் கையெழுத்து போட முன்னாடி வருவான்? இந்த பாவம் எனக்கு அதுக்கு, நான் என் கணக்குல இதை எழுதாத நீனே வச்சுக்கிட்டு போயிடுவான்ல. அதைத்தான் இத்தனை நாளா பண்ணி இத்தனை நாளா திட்டிக்கிட்டு இருந்தாலும் எல்லா ஸ்டேட் மினிஸ்டர்ஸையும். இன்னும் இந்த இந்த வார்த்தையும் இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. நாங்க வந்து ஜிஎஸ்டியை வந்து எல்லா ஸ்டேட்டோட மினிஸ்டர்ஸையும் கலந்து தான் நாங்க எடுத்தோம். அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே? முடியாதுல்ல. அன்னைக்கு மறுபடியும் உடனே எடுத்து அடிப்பாங்கல்ல. அதனால அதை பத்தி எதுவும் பேசுறது இல்லை. அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அம்மையார் இன்னொரு விஷயத்த சொன்னார். உங்களுக்கெல்லாம் விடிவு காலம். அதான் இத்தனை நாள நீங்க கஷ்டப்பட்டு ரணப்பட்டு நீங்க நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியாம அவதிப்பட்டு இருந்தது. இனிமே நீங்க எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னாங்கல்ல. எங்களை எவன் கஷ்டப்படுத்துனது? எங்களை எவன் நிம்மதியா இருக்க விடாம பண்ணது? எங்களை எவன் சாகரத்துக்கு கூட வழி இல்லாம பண்ணது யாரு? பாய்சன் வாங்கின போனா கூட அதுக்கும் ஒரு ஜிஎஸ்டி. அதுல நம்ம மனசு வருத்துட்டு வந்துடுவோம், போய் தொலையுது போ. அந்த மாதிரி தூக்கு கயிறு வாங்க போனா அதுக்கு தனியா ஒரு ஜிஎஸ்டி. சார் அப்படித்தான் இருந்தது எல்லாத்துக்கும் கொஞ்சம். ஆனா இந்த ஜிஎஸ்டில நாங்க எதுக்கு போட்டோம் தெரியுமா? அவங்க தான் கேட்குறாங்க, எதுக்கு போட்டோம் தெரியுமா? எல்லாம் நாட்டோட அந்த இதை கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காகத்தான். பொருளாதாரத்தை தூக்கணுமா வேண்டாமா? பொருளாதாரத்தை நீங்க தூக்குனீங்க, சரி ரைட்டு. இந்த எல்ஐசி பங்கெல்லாம் எதுக்கு வித்தியன்னு சொல்ல முடியுமா? நாட்டோட பொதுத்துறையில் இருக்க அந்த எல்ஐசி பங்கு இருக்கு இல்லையா, அந்த எல்ஐசி பங்குகளை எதுக்காக தனியாருக்கு வித்திய? நீங்க தான் பொருளாதாரத்தை தூக்கிட்டீங்கல்ல, அப்புறம் அதை ஏன் தாரவாத்திய? என்ன அவசரம்? எந்த நாட்டுக்கு போக முடியல, காசு கையில காசு இல்லை, பிளைட்டுக்கு பெட்ரோல் போட முடியலன்னு எதுக்காக நீங்க எல்ஐசி பங்கை வித்திய? அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. பொதுத்துறையில் அந்த அத்தனையும் தனியார் மயத்துக்கு தூக்கி தாரவாத்தியல ஏன்? முக்கியமா ஏர்போர்ட். அடுத்து அதுக்கு தான் வர்றேன். அம்மா சொன்னாங்க, நிர்மலா சீதாராமன் அம்மையா சொன்னாங்க, அந்த ஏர்போர்ட் எல்லாம் வந்து 10க்கு 20 மாறி இருக்கு. 20 ஏர்போர்ட்டா மாறட்டும். எத்தனை ஏரோப்ளேன் வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு நாட்டுக்கு சொந்தமா விமானங்கள் இருக்குதா இல்லையா? எல்லாத்தையும் தூக்கி தானவா பங்காளிக்கு கொடுத்தாப்புல ஐயா. அது இல்லாம 25% பேரை, கிட்டத்தட்ட 25 கோடி பேரை வறுமை கோட்டுக்கு மேல தூக்கி இருக்காங்களாம் சொன்னாங்கப்பா. 20 எனக்கு தெரிஞ்சு இது இந்த 10 வருஷமா இல்ல, அவன் அப்பையிலேருந்து அப்படித்தான். எவன் என்ன லெவல்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானோ, உழைச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறான் பத்தியா, அவன் எல்லாம் கீழே தான் போயிருக்கானே தவிர ஒரு பய கூட மேலே எந்திரிச்சு வந்து நான் பார்த்ததே இல்லை. நிம்மதியா ஒரு நாள் நைட்டு தூங்க முடியுமா? 25 கோடி பேரை நாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து மேலே தூக்கி இருக்கோன்னு கூச்சப்படாம போய் சொல்றிய. அப்படி 25% பேர் ஒருவேளை உங்களால வறுமை கோட்டில இருந்து மீட்கப்பட்டிருந்தா ரோட்ல திரியிறாங்களா, அவங்க எல்லாம் யாரு? எதுக்கு ட்ரம்ப் வர்றப்ப இதை போட்டு மறைச்சி? நீங்க தான் தூக்கிட்டீங்கல்ல. ட்ரம்ப் வர்றப்ப இந்த தர போட்டு மறைச்சிய ஞாபகம் இருக்கா? எதுக்கு மறைச்சிய? விவசாயிகளை உள்ள விட விடாம எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க, கணக்கு காமிச்சாங்க. அவ்வளவு விடுங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற புரோட்டீன் குறைபாடுனால எவ்வளவு குழந்தைங்க ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் சாவுதுன்னு தெரியுமா? வறுமை கோட்டுக்கு கீழே நீங்க ஆளுகளை தூக்கி வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியதானே. எவன் கேட்க போறான் இதையெல்லாம்? யாரு சொல்ல? 60% சாலை மேம்பாடு பயங்கரமா அந்த அம்மா சொன்ன கணக்கு போட்டு கிழிச்சிருக்காங்க. தெரியுமா தெரியாதா? நீங்க போட்ட ரோடு, கட்டுன பாலம், கட்டடம் எல்லாம் என்ன லெவல்ல இருக்கு அப்படின்றது. சென்னை ஏர்போர்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள். எத்தனை முறை இடிஞ்சு விழுந்திருக்கு. நீங்க உங்க கட்டுமான லட்சணம், உங்க கட்டமைப்பு லட்சணம் அவ்வளவுதான். அதனால நீங்க எல்லாம் வந்து இனிமே எதுக்கும் வருத்தப்படாதீங்க. பொருள் எல்லாம் விலையெல்லாம் பயங்கரமா குறைஞ்சிடும். நீங்க இஷ்டத்துக்கு தீபாவளி பரிசுன்னு இதுக்கு வேற ஒரு பட்டம் வேற. எந்த இடத்துல தீபாவளி பரிசு கொண்டாந்து கொடுக்க போறாங்க? அப்ப இத்தனை நாள நீங்க 8 வருஷமா பண்ணது 2 லட்சம் கோடி கணக்கு சொல்றாங்களா? 2 லட்சம் கோடி உங்க கையில. எல்லாரும் அவன் வந்து பொட்டி கிட்டி எல்லாம் வாங்கி வச்சுங்கப்பா. நல்ல பெரிய சூட்கேஸாவே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா 10ம் பத்தாம போயிட போகுது மிச்சப்பட்ட பணம் எல்லாம். அப்ப எங்க கிட்ட இருந்து வாங்கின காசு
கேட்டால் வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்காக நீங்கள் இதெல்லாம் வளர்ச்சி இதுலலாம் சொன்னாங்க. நம்ம தேசத்தோட பாதுகாப்பு வளர்ச்சி. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்மி ஆஃபீஸரு சோறு ஒழுங்காக போட மாட்டேங்கிறான்னு சொல்லி தெருவில் வந்து வயிற்றுச்சலோட கத்துனாப்புல. சோறு ஒழுங்காக போடலன்ட்டு. இந்த இடையில ஒரு அட்டாக் ஒன்று நடந்துச்சு யூரி சர்ஜிக்கல். அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். பகல்காம் இது ஃப்ளைட் ஹெலிகாப்டர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கட்டமைப்பு வசதி, அந்த கட்டமைப்பு வசதி தான் இதில் தானே கிளம்பி வரும். இதுக்காக நீங்களாம் பண்ண மாட்டீங்களா? சரிப்பா, இவ்வளோ தூரம் இவங்க பண்ணிட்டாலே இப்போ திருப்புன்னு ஏன் இந்த வேலையை பார்க்குறாங்க? உண்மையிலே நீங்கள் இந்த வரி குறைப்புக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்னா பாஜகவுக்கோ ஐயா மோடிக்கோ நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கோ கிடையாது. நம்ம தலைவன் ட்ரம்புக்கு மட்டும்தான் சொல்லணும். அவன் 50% அடித்தான், இங்கே இறங்கிட்டாங்க. வெரி சிம்பிள். கேட்டால் இத்தனை வருஷமாக வந்து ஸ்டெடியாக இல்லைப்பா, அந்த சிஸ்டம் வந்து ஸ்டெடியாக இல்லை. நாங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஓரளவு அந்த பொருளாதாரம் அந்த சமநிலையை வந்து அடையிறப்போ, ஸ்டேபிளாக இருக்கிறப்போ நாங்கள் அதை குறைக்கலாம்னு நினச்சி இப்போ குறைச்சிருக்கோம். பொருளாதாரம் ஸ்டேபிளாக இப்போ வந்துருச்சா? யாரோட பொருளாதாரம்? உண்மையிலே எனக்கு அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என் பொருளாதாரமா? இந்தா இங்கே உட்காந்து என்னையே வரிக்க பார்த்துட்டு இருக்கான். அவன் பொருளாதாரமா? யார் பொருளாதாரம்? அவன் வாங்குற சம்பளம் அப்படியே தாயா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பாதி பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இங்கே இல்லை, பல இடங்கள்ல. அவ்வளோ பேர் சோத்துக்கு சிங்கி அடிச்சு உட்காந்து. எவன் பொருளாதாரம்? அவங்களோட பொருளாதாரம் எல்லாம் சரியாக போயிடுச்சு. அதானி செட்டில் ஆகிட்டாப்புல, அம்பானி செட்டில் ஆகிட்டாப்புல, கடை வாங்கினவன் ஓடிட்டான். இனிமேல் கறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. செட்டில். பொருளாதாரம் ஒன்றும் இல்லை. பொருளாதாரம் நாங்கள் வசத்திட்டோம், 25 கோடி பேரை நாங்கள் மேலே தூக்கிட்டோன்ற இல்லை. இன்னைய ரேஞ்சுக்கு ஒரு 50 ரூபா என் பேங்கில் பிடிச்சாலும் எனக்கு பக்குன்னு இருக்கும். எல்லாருக்குமே அப்படித்தான். மினிமம் காஸ்ட் பேலன்ஸ் 300 ரூபா பிடிப்பான். 300 ரூபாயை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கிடையாதுப்பா. எங்களை பார்த்து பொருளாதாரத்தில் நாங்களாம் முன்னேறிட்டோன்றிய. நாங்கள் என்னத்தை சொல்ல? ஏதோ கீழே 2000 ரூபா இருந்தால் குனிஞ்சு எடுத்தோம்னா நமக்கு அந்த டைம் இல்லைன்ற மாதிரி அந்த 2000 ரூபா விட்டு போகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த அம்மா அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் மோடிக்கு தான் நன்றி சொல்லணும். மோடி வந்து ஜிஎஸ்டியை வந்து பயங்கரமாக குறைக்கணும், மிடில் கிளாஸ் ஃபேமிலியை தூக்கணும், அந்த ஏழைன்ற அந்த ஒரு கேட்டகரியே இருக்கக்கூடாது. எங்களுக்கு தான் மொத்தமாக முடிச்சுட்டீங்க. அப்புறம் இனிமேல் எங்கே இருக்கிறது? எவனாச்சும் அதாவது இந்த ஜிஎஸ்டினால பல விஷயங்கள் நமக்கு இப்போ வரும். அதாவது இது வரைக்கும் அவங்களே வந்து எல்லாத்தையும் நம்மளை அடிச்சுவிட்டு அந்த காயத்துக்கு ஒரு மருந்தை போட்டுக்க வேண்டியது. நல்ல கத்தி எடுத்து எல்லா பக்கமும் கிழிச்சு விட்டு கடைசியில் டிஞ்சர் வச்சு தடவி விடுவாங்கல்ல, அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வானதி சீனிவாசனுக்கு அவங்க வேற போயிருக்க கடையாக போயிட்டு உங்கள் ஏன் ஜிஎஸ்டி ஏற்றினப்போ போயிருக்க வேண்டியதானே? இறக்கிட்டாரு அப்படின்னால சந்தோஷமா, ஹாப்பியா? இதுக்கு மேலே இந்திய மக்களுக்கு வேற என்ன செய்ய முடியும்? போயிருக்க வேண்டியதானே? ஏற்றினப்ப எங்கள் ஐயா தான் ஏற்றிருக்காரு. யாருக்காக ஏற்றினாரு? உனக்காகவும் எனக்காகவும். நீ நானும் நல்லா இருக்கணும். அன்னைக்கு போய் வழக்கத்தை சொல்லியிருக்க வேண்டியதானே? திருப்பி அவன் கேட்டு தானே என்ன பண்ணியிருப்பாங்க? இன்னைக்கு வந்தியில அன்னைக்கு ஏமா வரல? அதை கேட்டால் என்ன பண்ணியிருப்பிய? அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வச்சிருப்பிய. அன்னபூர் நகர் கேட்டார்ல, அதே மாதிரியே கேட்க வச்சிருப்பிய. அவ்வளோதானே? நியாயமா நீங்கள் முதல்ல எங்கே போயிருக்கணும்? அன்னபூர்ணாவுக்கு போயிருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு நீங்கள் கேட்டீங்களே, நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை சுள்ளுன்னு அடித்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்காகவே நாங்கள் இதை மாற்றி இதெல்லாம் பண்ணோம். எப்படி உங்களுக்கெல்லாம் திருப்தியா, ஹாப்பியா? எங்கே அந்த வரி குறைப்பு, ஜிஎஸ்டி குறைப்பு, நாட்டு மக்களோட பொருளாதாரம் தூக்கி நிப்பாட்டப்பட போய் திருப்பூரில் பேசு பார்ப்போம். தொழிற்சாலைக்கு உள்ளே போய் பேசு பார்ப்போம். எப்படி அடி வாங்கி கிடக்குறாங்க. யாரையும் விவசாயிகளை பற்றி பயங்கரமாவான்ப்பா. அந்த நிர்மலா சீதாராமன் நம்ம சொன்னாங்க, விவசாயிகளை பற்றி நாங்கள் கவலைப்படாத நாளே கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் வந்து எதுக்காக ஏற்றணும் அப்படின்னா எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. டிராக்டர் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்களப்பா, உரம் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்களப்பா. எனக்கு புரியலை. சிமெண்ட்டு, கட்டுமானம், செங்கல் அதெல்லாம் ஓகே. டிராக்டரு, அப்புறம் இந்த உரம், அப்புறம் இந்த பம்பு செட்டு, விவசாய நிலத்துக்கு போகிற கரண்ட்டு, இதெல்லாம் எங்கேருந்து போகிறது? இப்போ இந்த வரி குறைக்கிறேன்றாங்களே, எனக்கு காலைல நான் டீ குடித்தேன் அதே காசு தான், பெட்ரோல் போட்டேன் அதே காசு தான். எங்கே எனக்கு வரி குறைச்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருள் நான் டெய்லி போய்ட்டு ஒரு காரு பைக்கு வாங்க போகிறேன்னா என்ன? இல்லை டெய்லி ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் போய் பயங்கரமாக தங்க போகிறேன்னா? இல்லை ஃபோனுக்குன்னு நிறைய என்ன வாங்க போகிறேன்? என்னோட தேவை என்ன?
சார் பொருளாதாரம் அதை நாங்களாம் மக்களோட பயன்பாட்டுக்கு பயங்கரமாக நாங்கள் உழைச்சிருக்கோம், அந்த தரத்தை மாற்றிருக்கோம்னா நீ முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? 2 தான் அடிப்படை தேவை. ஒன்று சோறு, இன்னொன்று வைத்தியம். இந்த 2 என்னைக்காவது சண்டை போடாம இல்லாதவனுக்கு கிடைச்சிருக்கான்னு யோசிச்சு பாரு. மருந்துக்கு போட்டியலப்பா, சின்ன பிள்ளைய பேனா பென்சில் பால் பாக்கெட் மனசாட்சி இல்லாம எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்கல்ல. அன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் வெளியில வந்து இது எல்லாமே ஐயா மோடி ஐயா ஒரு தொலைநோக்கு பார்வையோட பண்றாரு, எல்லாரும் ஐயா மோடிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஒருத்தன் ஒரு வாயை தொடர்ந்து பேசியிருக்கணுமே. அன்னைக்கு பேசியிருந்தா இன்னைக்கு நீ பேசுறது நியாயம். இன்னைக்கு மட்டும் அப்படியே கிளம்பி போறியா இங்க எதுக்கு? இன்னைக்கு அப்படியே பேசுற கேமரா தூக்கிட்டு கிளம்பி போறாயா சார்? மோடி தானே நன்றி சொல்லணும். குறைச்சதுக்கு மோடிக்கு நன்றி சொல்லணும், கூட்டினதுக்கு என்ன பண்ணலாம்? அன்னைக்கு கழுவி ஊற்றி இருக்கலாமா? அன்னைக்கு கழுவி ஊற்றினா சும்மா இருந்திருப்பியலா? தெரியல. இது ஆக்சுவலி இப்போ விலை குறைக்கிறதுன்றது ஒரு மாயை சார். ஜிஎஸ்டி வரி மட்டுமே, ஸ்லாபை வந்து உங்களுக்கு வந்து மாற்றிருக்காங்கன்றது மட்டும்தான் தெரியும். விலை குறையுதா இல்லையா அப்படின்றது அவங்க ஃபாலோ பண்ணி மானிட்டர் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். நமக்கு எதுவுமே அதாவது வெறும் பேரளவில் நம்ம மைண்ட் செட்டை மட்டும்தான் மாற்றி வச்சிருக்காங்க. இன்னைக்கு 30 ரூபா விற்கிற பொருள் 24 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னா அந்த பொருள் 30 ரூபாயில தான் இருக்குது. அப்போ இடையில இருக்க காசு எங்கே போகும்? இதை கவனிக்க வேண்டியது யார்? இதெல்லாம் செய்யணும். மறுபடியும் சொல்கிறேன், அந்த திருத்தணும், நாங்கள் ஒன்றுமே செய்யலை, ரொம்ப நல்லவங்க, ஒரு 4 விஷயம். பிஎம் கேர் என்னாச்சு? ரஃபேல் என்னாச்சு? கோவிட் கொள்முதல் என்னாச்சு? அந்த இதெல்லாம் பண்ணீங்கல்ல வேக்சின்ஸ், அந்த கொள்முதல்லாம் என்னாச்சு? ஆனால் இங்கே கோலில் நிறைய வச்சுருந்தாங்க, நிலக்கரி, அது என்னாச்சு? பேசணுன்னா பேசிக்கிட்டே போகல, கேவலப்பட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் இதெல்லாம் மாற்றி நமக்காக தான் மாற்றினேன், இதை கொண்டு வந்தது நாங்கள் கிடையாது, எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் கொண்டு வந்தோம். அப்போ ஒன்று சேர்ந்து கொண்டு வந்தோம், அப்போ முழு கிரெடிட்டை எப்படி இப்போ மோடியை கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. அங்கே இருந்தாங்க கையெழுத்து போட்டாங்கல்ல, அவங்க கையெழுத்து போடாமல் முடியாது, பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பிய? அப்போ மட்டும் எப்படி மோடிக்கு மட்டும் தனி கிரெடிட் போகும்? சொல்கிறாங்க, நம்ம கேட்டுக்கிறோம், பரவாயில்ல, சந்தோஷமாக இருந்துருப்போங்க. இனிமேலாவது கொஞ்சம் பொய் சொல்லாமல், இதுக்கப்புறம் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் நிம்மதியாக சாக விடுங்க. நன்றி.